வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிறார். நாளை சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு மாதமும் பயணம் செய்துவிட்டு மீண்டும் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த நேரத்தில் சூரியனோடு திருக்கணித பஞ்சாங்கப்படி சுக்கிரனும் புதனும் மூன்று நபர்கள் கூட்டணி அமைகிறது. நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். செல்வத்தின் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், 3ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியில் சூரியனோடு இணைகிறார். அதாவது மானம் மரியாதை இதற்காகவே வாழக்கூடியவர்கள், இதற்காகவே பயந்து வாழக்கூடியவர்கள். நாணயம் கட்டிவிடுமோ, மானம் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம ஒழுக்கமாக இருக்குமே, நமக்கு ஏன் இந்த சிக்கல், எங்கேயோ நம்ம ஏதோ ஒரு கவனக்குறைவால் இவ்வளோ சிக்கல் வந்து விட்டது, இத்தனை கடனை நான் எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு பயந்து இருக்கக்கூடிய, அதாவது சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் பெற்றவர்கள். சூரியன், இந்த உலகத்தில் சூரியன் இல்லை என்றால் ஜோதிடமே இல்லை. சூரிய குடும்பத்தின் தலைவன் தான் சூரிய பகவான். அவர் இல்லைன்னா இந்த பூமியில் புழு பூச்சி எதுவுமே இருக்காது. இன்றைக்கி விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் சூரிய ஒளி அவசியம். மனிதன் உயிரோடு நடமாட வேண்டும் என்றால் சூரிய ஒளி அவசியம். ஒரு மனிதன், நம்ம என்னென்னமோ சாப்பிட்றோம். சில பேர்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட்றாங்க. வேகாத பொருள் குக்கரில் வச்சு கொதிக்க வச்சு அது வேகும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா சாதம் வேகலை அப்படின்வாங்க, ரைஸ் இன்னும் வேகலை, இன்னும் ஒரு கொதி வச்சுருக்கலாம்னுவாங்க. அப்படிப்பட்ட தானியங்கள், அப்படிப்பட்ட மாமிசங்களை கூட பஸ்பமாக்கக்கூடிய சக்தி இந்த வயிற்றில் இருக்குது. அது சூரிய சக்தி. அனல் நெருப்பு போல் கொதிக்கும். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்பதை உறுதிப்படுத்த டாக்டர் வருவார். தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும், மூச்சு காற்று இருக்காது. பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், அதில் சூடு இல்லைன்னா மனிதன் இறந்து விட்டான் என்று சொல்லிவிடுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மன வலிமை, உடல் வலிமை, ஒரு மிகப்பெரிய சக்தியை, ஆளுமையை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறார். நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும். இந்த வார கிரகநிலைகள் குரோதி வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி தட்சிணாயன காலம். இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்கள், இன்று பூராடம் நட்சத்திரம் நடக்கிறது. இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் தனுசு ராசியில் பிறப்பார்கள். ரிஷப ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் உங்களை சார்ந்தவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களிடம் மிக அன்பாக பழகுவது நல்லது. ஏன்னா மாமனாக, தங்கையாக, அக்காவாக, அம்மா அப்பாவாக, இந்த ஒரு குடும்பம்னா வெறும் ஒரு ராசியிலே இருக்க முடியாது. ஒரு குடும்பம்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க ரிஷபராசியாக இருக்கலாம். அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்று அமிர்த யோகம். அடுத்து பார்த்திங்கன்னா துவாதசி திதி. இது இன்றைய கிரக அமைப்புகள்: மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு செவ்வாய், சிம்மத்தில் நாளை சூரியன் புதன் சுக்கிரன். சூரியன் இன்று பயிற்சி ஆகவில்லை, நாளை பயிற்சி ஆக போகிறார். கன்னியில் கேது, சந்திர பகவான் சிம்மராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான். சனி 7ஆம் இடத்தில். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான பாதிப்பு, பல பேர்கள் பாதிப்பு, அப்படியே மனநிலை பாதித்த நிலையில் இருக்காங்க சிம்ம ராசிக்காரர்கள். ஒரு சிலர்கள் பலமாக இருப்பது அவர்கள் தசாநாதன் வலிமையை பொறுத்தது, ஜாதகம் வலிமையை பொறுத்தது. எந்த கிரகம் அவர்களுக்கு உச்சமாக ஆட்சியாக இருந்து தசை நடந்து அந்த தசையை குரு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது. 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் குடும்பஸ்தானத்தில், அதாவது லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை,
தொழில் பார்ட்னர் இதில் வந்து ஒரு திருப்திகரமாக இல்லாமல் நிறைய சிக்கல்கள், இது போன்ற சூழல்கள் தான் சிம்மராசி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா இருக்கவங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் 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 உங்களுக்கு செல்வங்கள் வர வேண்டும். மானம் மரியாதை இதற்காகவே வாழக்கூடிய சிம்ம ராசினருக்கு இந்த வார கிரக அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மம் 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது. இது வந்த நாள் முதலாக எங்களுக்கு மிகவும் பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருக்கோம். இது எப்போ தீரும்? இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஜென்ம கேதுவும் 7ல் ராகுவும் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க. ஜென்மத்தில் கேது வந்தால் இன்னும் பாதிக்கும் நிறைய. அது இப்போ இருக்க பிரச்சனை அப்போ வெடிக்கும். அப்போ எப்படி தான் சரி பண்ணுறது? இதை சரி பண்ணுறது சரி செய்வதற்காகத்தான் பரிகாரம் என்று உள்ளது. பரிகாரம் என்று உள்ளது. இதை சரி செய்ய தான் பரிகாரம் என்று உள்ளது. கேது என்றாலே பிள்ளையார் தான். பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது அந்த கேது தோஷம் நீங்கும். ஏறக்குறைய போன வருஷம் அக்டோபர் மாதத்திலிருந்து ராகு கேது பயிற்சி சிம்மராசிக்காரர்கள் தத்தளிக்கிறார்கள். நிறைய கடன், வியாபாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. எந்த முயற்சி செய்தாலும் அது அதாவது வெற்றியாக அமையும் படி தோற்றம் அளிக்கிறது. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே இல்லாமல் அது பாதிப்போம். நாம் நினச்சதெல்லாம் நடக்காமல் அந்த வருமானம், எதிர்பார்த்த வருமானம் எதுவுமே கிடைக்காம நஷ்டத்தில் போகுது. இதுதான் சிம்ம ராசி. இந்த ராகு கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக சிம்ம ராசினர்கள் உடல் நலம் பாதிப்பில் கூட நிறைய பேர்கள் இருக்காங்க. ஒன்று, ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு பணம், அந்த பணத்தால் பாதிப்பு. பணம் இருந்தால் ஒரு 90% 80% நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை தவிர, உடல் ஆரோக்கியம் என்பது இறைவன் கொடுத்த பொக்கிஷம். அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நம்மளை காப்பாற்றும். இறை வழிபாட்டின் மூலம் இந்த ராகு கேது பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். ராகு காலத்தில் ராகுவிற்கும் கேதுவிற்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது, துர்க்கை அம்மனை தொடர்ச்சியாக வழிபட்டு அதாவது மனமுருகி இந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நன்மைகள் உண்டாகும். இந்த ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த சிக்கல் ராகு கேது பாம்பு பிடியிலிருந்து விடுபட்டு ராகு கேது தோஷம் யோகமாக மாறும். துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். அடுத்து ஒரு மக நட்சத்திரக்காரங்க, இவருக்கு வந்து கழுத்தில் கட்டி வந்திருக்கு. இதை கட்டி வந்தது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு ஒன் டைமு. அது வந்து அப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ 2வது வாட்டியும் அது ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிஷ்யூஸை கொண்டு போய் பயாப்சிக்கு கொடுக்கணும். அது ஏதாவது கேன்சர் ரிசல்ட் ஏதாவது வருதான்னு பார்க்கணுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு சந்திர தசை நடக்குதுங்க. இது எப்போ ரெடி ஆகும்னு தெரியல. ரொம்பவும் பயமாக இருக்குது. உங்களுடைய பதிலை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன் சார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான். அதாவது பயாப்சி வந்து இவருக்கு பயமாக இருக்குது. இப்போது கண்டக சனி, இப்பொழுது சந்திர தசை வந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதி தசை. அது பலவிதமான பாதிப்புகளை கொடுக்கும். அந்த பாதிப்பு விலக காளிகாம்பாள், அன்னை காளிகாம்பாள் அல்லது மதுரை மீனாட்சி, சமயபுரத்தம்மன், பெரியபாளையத்தம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுவது அந்த தோஷம், சந்திரன் ஆதிக்கம், அந்த தோஷம் யோகமாக மாறும். சந்திர தசை நன்மையை தரும். ஒரு முறை திருப்பதி வெங்கடேச பெருமாள் சந்திரஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருப்பதி, திங்களூர் இருக்கு இல்லையா, திங்களூர் அது வந்து சந்திரஸ்தலம். சந்திரன் வந்து பூமியில் மிக அருகாமையில் வரக்கூடிய இடம் எதுவென்றால் திருப்பதி. அந்த இடத்திற்கு சென்று பகவான் பாதத்தை, பரந்தாமன் பாதத்தை பார்த்து எனக்கு இந்த நோய் குணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நோய் தீர, தீர்க்க ஆயுள் உண்டாக அங்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தில் பால் வாங்கி கொடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய விபூதியை இட்டுண்டு வாங்க. அந்த கட்டி இருக்க இடத்துல தடவுங்க, நிச்சயமாக குணமாகும்.
கடவுள் என்பது நம்பிக்கை தான். எல்லா மதத்திலும் கடவுள் என்பது நம்பிக்கை தான். அதை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ கடவுள் இருக்கு, நம்புறனா கடவுள் இல்லை. அடுத்த கொஸ்டின். ஒரு நண்பருக்கு வந்து உத்திர நட்சத்திரம் சூரிய தசை நடக்குது. வேலை இல்லைன்ற காரணத்தினால அம்மா கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாருங்க. அது நல்ல நேரம் நல்ல ராசி அப்படின்னு சொல்லி பார்த்து புதன்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அது அத்தனையும் இழந்துட்டு என்னுடைய குடும்பத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நானே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன், செலவு பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் என் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த நேயர். அவருக்கு அடுத்த பிஸ்னஸ் என்ன ஆரம்பிக்கலாம், அதனால் அவர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதுக்குண்டான படிப்பை செய்யுங்க. 2ஆம் இடத்தில் கேது, குடும்பஸ்தானத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. இந்த இரு பாம்புகள் பிடியில் சிம்ம ராசி, அப்படியே சிம்ம ராசிக்கும் பாதிப்பு, 2ஆம் இடமான தனஸ்தானமான கன்னி ராசிக்கும் பாதிப்பு. இந்த 2 ராசிகள் வந்து அப்படியே ஒரு வீட்டில் 2 ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அப்படியே வேதனைப்படுறாங்க, அந்த அளவுக்கு வேதனை. அதுக்கு வந்து நீங்கள் திருக்காளஹஸ்தி ஒரு முறை சென்று வாருங்கள், அல்லது கீழ்பெரும்பள்ளம், நாகர்கோயில் இருக்கக்கூடிய சர்பஸ்தலம், நாகர்கோயில், அது போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம், இது போன்ற ராகுகேது ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள். ஒரே முறை சென்று வழிபடுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். அடுத்த வருடம் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு வருகிறார். குருவின் வருகை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும், கணவன் மனைவி பிரச்சனைகள், திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், சிம்மராசி பிள்ளைகள் வீட்டில் இருந்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், கல்யாணம் ஆகலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். குரு வரார். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தொடர்ச்சியாக வழிபட்டு வாருங்கள். எல்லா கிரக தோஷங்களிலிருந்தும் நாம் மீண்டு வரலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்து களத்திரக்கார கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுங்க. இந்த சுக்கிர பகவான் வந்து சிம்ம ராசினியர்களுக்கு 2ஆம் இடமான கன்னியில் இது நீச்சமாக இருந்தால் அந்த நேயருக்கு மனைவி 7ஆம் இடமான களத்திர பகவான் 2லேயே நீச்சம் ஆயிடுச்சுங்க. அவங்க கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும், மனைவியால் இவருக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்கள் சார். சுக்கிரன் நீச்சம் இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் அது இருக்கு, அது வந்து அதுக்கு தான் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணுன்றாங்க. சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் அந்த அதாவது நம்ம உடம்புல எந்த உறுப்பு பாதிப்பு வந்தாலும் மருத்துவர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், செக் பண்ணுறோம். அந்த உறுப்புக்கு உண்டான மருந்துகளை கொடுப்பார், ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அது சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மருந்து பக்க விளைவு வரக்கூடாது என்பதற்காக விட்டமின் மாத்திரைலாம் கொடுப்பார். அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று அர்ச்சனை செய்வது. சுக்கிர சக்தி உடம்பில் இறங்கும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கும். அதற்கு மேலாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர், அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனான்ன்றது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகள் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் சண்டை சச்சரவு போர்க்களமாக தான் இருக்கும். விட்டு கொடுத்து அன்பு காட்டி மனைவி கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கிறது என்பதை ஒரு ஆண் ஒரு கணவன் சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி கணவன் கிட்ட என்ன நன்மைகள் இருக்கு, நாம எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஏற்றால் போல் அவர்கள் குணத்தையும் செயல்பாடுகளையும் மாற்றிக்கொண்டால் பிரச்சனை இருக்காது. இன்னொன்று, ஸ்ரீரங்கநாத பெருமாள் உங்கள் ராசிக்கு அதாவது 3ஆம் இடத்திற்கு அதிபதி, ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஸ்ரீரங்க பெருமாள், அந்த ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் அந்த சுக்கிர சக்தி உண்டாகும். கடவுளை போய் தரிசனம் காண்பதே அதுதான். ஒவ்வொரு நவகிரகங்கள் இருக்கிறதுக்கு காரணமே கோயில் அதுதான். எந்த சக்தி இல்லையோ அந்த தெய்வத்தை வழிபடும்போது, அந்த கிரகங்களை வழிபடும்போது அந்த சக்தி உள்ளே புகுந்து எப்படி மருந்து மாத்திரை ஒருவரை வந்து சரி செய்தோ அதே போல் சரி செய்யும். அதை பண்ணுங்க. இன்னொன்று, உங்களுடைய கோபத்தை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசினியர்கள் பொதுவாகவே டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, உணர்ச்சிப்பட்டுருவாங்க. அதனால் பலவிதமான சிக்கல்கள் வரும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் அற்புதமான காலகட்டம். புதன்
உங்கள் ராசியில் சுக்கிரன் ஆட்சியில், சுக்கிரன் உங்கள் ராசியில், சூரியன் உங்கள் ராசிக்கு ஆட்சியில். இது ஒரு சிறப்பான நேரம். எந்த தடையும் இருக்காது. மணமானவர்களுக்கு, திருமணமாகாதவர்களுக்கு இப்போ பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்துனே வாங்க. வரக்கூடிய தை மாதம் மேலே உங்களுக்கு வந்து, ஏன்னா உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தை வந்து ரிஷப ராசியில் அமர்ந்து கொண்டு செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குருவோடு செவ்வாயும் இருப்பதால் குருமங்கள யோகம், 10ஆம் இடத்தில் இருப்பதால் குருமங்கள யோகம் உண்டாகும். இந்த இரு தெய்வங்களை, குரு நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் ஒரே நேரத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துவிட்டு, முருகப்பெருமானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அந்த யோகம், அதாவது 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் பதவி நாசம் என்பார்கள், மறைவுஸ்தானம். அந்த குரு உங்களுக்கு யோகங்களை செய்வார். சிம்ம ராசினியர்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றம் ஏற்பட பொறுமையை கடைபிடுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை மதியுங்கள். அவங்களுக்கு வந்து, ஏன்னா நண்பர்கள் தான், ஒரு 4 நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவங்க தூக்கி விட்டுருவாங்க. அதே போல் இருக்கக்கூடிய உறவுகளிடமும் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகளை பிரயோகம் படுத்துங்கள். கடினமான ஒரு தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தினால் நிம்மதி இருக்காது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குரு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். ஒரு சிலருக்கு சின்ன வயசில் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், படிக்கிற குழந்தைங்க இருக்கலாம், காலேஜ் போகிற பிள்ளைகள் இருக்கலாம், திருமண மாணவர்கள் இருக்கலாம், 50 வயசு மேலே உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், 70 வயசு மேலே, 80 வயசு மேலே, எத்தனை வயசாக இருந்தாலும் தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். சிம்மராசிரியர்கள் கடவுள் வழிபாட்டு மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். கடவுளை நம்புங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள், வாழ்க்கை வெற்றி பெறும். வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் நலம். அனைத்து சிம்மராசி நேயர்களுக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரருடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். வாழ்வாங்கு வாழட்டும். நன்றி. அண்ணாமலை ஈஸ்வரர் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அங்கே எந்த தோஷமாக இருந்தாலும் விலகும். ஏன்னா சூரியன் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அதிபதி. அந்த திருவண்ணாமலையில் வந்து மலைக்கு கீழே அக்னி ஆறு ஓடுவதாக அது ஒரு வரலாறு, ஐதீகம் இருக்குது. அதனால தான் வந்து அவர் வந்து ரொம்ப எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும். அதில் எந்த தோஷம் இருந்தாலும், உடல்நலம் சரியில்லையா, திருமணம் ஆகவில்லையா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, குடும்பத்தில் சிக்கலா, கணவன் மனைவி உறவு பிரச்சனையா, கிரிவலம் சென்று வாருங்கள். வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.